கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். யாத்ராகமம் 23 அதிகாரம் 26 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்ப்பம் விழுகிறதும் மலரும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். இது எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. கர்த்தர் மட்டும்தான் சொல்லவும் முடியும், செய்யவும் முடியும். கர்ப்பம் விழாராம், மலரும் இருக்காராம். எனக்கு ஒரு சந்ததி இல்லை நீங்கள் எங்கெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன்ட்டு. இனி உன் கர்ப்பம் விழாது, மலரும் உன் வாழ்க்கையில் இருக்காதுன்ட்டு. ஏன்னா அவர் பெருக செய்கிற தேவன், அவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். ஆதாம் ஏவால படைத்த போது கர்த்தர் அவங்களை நீங்கள் பழி பெருங்குங்கன்னு சொன்னாங்க. நோவா குடும்பத்தையும் அப்படிதான் ஆசிரிட்டாங்க. இன்னைக்கு நம்மளே ஆசிரிக்கிறாங்க. அவர் தலைமுறையை ராஜரிகம் பண்ணுகிற தேவன். நம்ம சந்ததியை காண்போம், சந்ததியும் காண்போம். அதுதான் நம்மளுக்கு கர்த்தர் செய்கிறது. ஆயுசு நாட்களே பூர்ணப்படுத்துவேன்னு சொல்றாங்க. அப்போ இல்லை, ரெட்டிப்பான நன்மை இருக்கு. என்னன்னா, அற்ப ஆயுசு நம்மளுக்கு இருக்காது, நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்காது. நம்ம ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் ஆதி அண்டமானவர் இல்லையா? அவர் மட்டும்தான் நம்மளுக்கு தீர்க்காயுசை கொடுக்க முடியும். வேற யாரும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. அதனால் கர்த்தர் இன்னைக்கு ரெட்டிப்பான நன்மை தருகிறார். உங்க சந்ததியும் ஆசிரிப்பார், உங்களுக்கும் பூர்ண ஆயுசை கட்டளையிடுவார். இதுவே இன்றைய நற்செய்தி. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, மகிழ்ந்துருங்க. இது தேவனுக்கு மட்டுமே உண்டாகட்டும்.